Hello students, welcome to Shiny Max. 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.1ல 12வது கொஸ்டின் பார்க்கலாம். P of x என்பது படி 1ஐ கொண்ட ஒரு பல்லுறுப்புக்கோவை மற்றும் Q of x என்பது படி 2ஐ கொண்ட ஒரு பல்லுறுப்புக்கோவை. எனில் P of x into Q of x என்பது எவ்வகை பல்லுறுப்புக்கோவை? அதாவது P of x-ஐயும் Q of x-ஐயும் பெருக்கும் போது நமக்கு ஒரு பல்லுறுப்புக்கோவை கிடைக்கும். அதோட படி என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, முதல் P of x. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? P of x என்பது படி 1ஐ கொண்ட பல்லுறுப்புக்கோவை. அதாவது P of x-ஐ ஒரு படி இருக்கக்கூடிய பல்லுறுப்புக்கோவையை எழுத போகிறோம். என்ன எழுதிக்க போகிறேன்னா எக்ஸ்ன்னு எழுதிக்க போகிறேன். படினா என்னது? அடுக்கில் எந்த எண் பெருசோ அதுதான் அதோட படி. இங்கே இருக்கிறதே எக்ஸ் மட்டும்தான். அப்போ இதோட அடுக்கில் எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அதனால் 1 தான் அதோட படி. ஏன்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால் இனி Q of x என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Q of x என்பது படி 2ஐ கொண்ட ஒரு பல்லுறுப்புக்கோவை. இப்போ இதோட படியில் 2 இருக்கணும். அப்போ x எழுதிக்கிட்டு அதோட அடுக்கில் 2 தான் இதோட படி. இனி 2ஐ நம்ம பெருக்கணும். எழுதிக்கலாம் P of x into Q of x. P of xக்கு பதில் x எழுதிக்கலாம். பெருக்கல் Q of xக்கு பதில் அதோட வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டோம்? x ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம். பெருக்கும் போது அடிமான சேமா இருந்துன்னா அதை ஒரு வாட்டி எழுதிக்கணும். இங்கே x இங்கே x. அப்போ x ஒரு வாட்டி எழுதிருங்க. எழுதிக்கிட்டு அடுக்குகளை கூட்டணும். எக்ஸோட அடுக்கில் எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 2ஐயும் கூட்டினா 3. இப்போ இதோட படி என்னது? 3. அப்போ எழுதிக்கலாமா? therefore P of x பெருக்கல் Q of x-இன் படி 3. இதை தான் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. P of x-ஐயும் Q of x-ஐயும் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய பல்லுறுப்புக்கோவையோட படி 3. இவ்வளோ தான் இந்த சம்.